ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபையின்படி, தாளந்தின்படி, ஆசீர்வாதத்தின்படி, அறிவுரையின்படி மற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்கிற நல்ல நாட்களாய் உங்கள் வாழ்நாள் மாறட்டும். காரணம், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஆமென். இந்த சிறியரில் இதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய எண்ணத்தில் எப்பவும் அந்த இரக்க சிந்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏழைகள் ஆண்டவர் சொல்லும் போது இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். சிறியவர்கள் மேல் அவ்வளவு அக்கறை உள்ள தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1945 இந்தியாவில் பிச்சை எடுக்கிறதுக்கு தடுப்பு சட்டம் இருந்தது. அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. யோசித்து பாருங்க, அவங்க குற்றமாக எண்ணப்பட்டது. ஆனால் ஐயா காமராஜ் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது கொடிய பஞ்சத்தில் மற்றவர்கள் கையேந்தி பிழைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சென்னையில் மேம்பாக்கத்திலும் காஞ்சிபுரத்திலும் பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு மையம் ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டு ஐயா காமராஜர் அவர்களோடு உறவாடி மகிழ்ந்து ஏழைகளுக்கு உதவுகிற நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். பின்னாட்டில் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டங்கள் கொண்டு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு தேச தலைவர், ஒரு தேசப்பிதா, ஒரு நல்ல மூத்த ஒரு தகப்பன் பொதுவான ஏழைகளுக்கு மேலே இவ்வளவு இறக்க சிந்தை உண்டானால் நம்முடைய கர்த்தர் எப்படி இறக்க சிந்தை உள்ளவராக இருக்கிறார்? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகள் மேல எவ்வளவு கவனமா இருக்கார் பார்த்தீங்களா? ஆமென். விதவைகள் மேல, ஏழைகள் மேல அவ்வளவு கவனமா இருக்கிறார். ஒருவேளை கஷ்டப்பட்டீங்களோ உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை வசதியா இருக்கீங்களோ ஏழைகள் மேலே ஒரு கவனமா இருங்க. வஸ்திரம் கொடுக்கலாமே, ஆகாரம் கொடுக்கலாமே, ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு எளிமையான உதவி செய்யலாமல் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்தவம் என்று சொல்கிறது வெறும் ஜெபம், வெறும் பாடல், ஆராதனை, காணிக்கப்படுகிறது மட்டுமில்லை, ஏழைகள் உள் மனதில் இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஆமென். நீங்கள் செய்கிற தர்மம், நீங்கள் செய்கிற உதவி உங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீதிமான உத்தமத்தில் நடக்கும்போது பிள்ளைகள் பாக்கியமாக இருப்பார்கள். உத்தமம் என்று சொல்லும்போது ஏழைகளுக்கு உதவி செய்கிறதும் அந்த உத்தமத்தில் அடங்கும். ஆமென். அப்படிப்பட்டவர்களாய் மாறுங்கள், உதவி செய்கிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால், கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தெய்வத்தில் எப்படி அன்பு கூறுவீர்கள்? கண்ட தாய் தகப்பன் அன்பு கூறாட்டால் காணாத தெய்வத்தில் எப்படி அன்பு கூறுவீர்கள்? முதல்ல தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது பெற்றோர் மேலே வைக்கிற அன்பு, கண்ட சகோதரத்தில் வைக்கிற அன்பு. அப்படிப்பட்டவர்களை மாறுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களும் ஏழைகளை கஞ்சாடையாய் விட்டு விடாதபடி அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றும். மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.